ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சந்துஸ் ஹோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டீக்ளட்டரிங் அண்ட் க்ளீனிங் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நான் வந்து என்னுடைய லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 6 months ஒன்ஸ் இல்லை அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு எப்போவுமே டீக்ளாட்டர் வந்து நான் பண்ணிடுவேன். வீடு வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஒவ்வொரு ரூமாக ஒவ்வொரு செக்ஷனாக என்னென்ன விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தேவையாக இருக்குது, எதெல்லாம் தேவையில்லாமல் அன்யூஷுவலாக இருக்குது, எதெல்லாம் ரொம்ப நாள் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் யோசித்து பார்த்து அதை வந்து நான் க்ளீன் பண்ணி வந்து எடுத்துருவேன். ஸோ அது பிளாஸ்டிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அது வந்து புக்ஸாக இருக்கட்டும், மெடிசன்ஸாக, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் கரெக்டாக பார்ட் வைஸ் வந்து பிரித்து வந்து நான் வந்து எடுத்திருப்பேன். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே வீடு வந்து ரொம்ப கிளட்டராக நிறைய பொருள் இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு எப்போவுமே ரூம் வந்துட்டு நீட்டாக கம்மியான ஒரு பொருளில் மினிமல் மினிமலாக ஆனால் ஒரு ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். நிறைய வந்து விருப்பப்படுறது நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் நான் யோசிப்பேன். பட் நான் அதை வாங்கி வீட்டில் அடைச்சிருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனாலயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நான் கொடுத்துருவேன் மற்றவங்களுக்கோ, இல்லை அப்படின்னா வந்து யூஸ் ஆகாத ப்ராடக்ட் அப்படின்னா அதை வந்து நான் வந்து வீசிடுவேன். ஸோ மினிமலாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது நம்மளுக்கு வந்து ஏன் அப்படின்னா அது நம்மளுக்கு அதிகமாக வேலை வந்து வைக்காது. இப்போ லைக் வந்துட்டு ஒரு கிச்சனில் நிறைய பொருள் வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப மெஸ்ஸியாக கிளம்ஸியாக வந்து இருக்கும். அடிக்கடி நிறைய பாத்திரம் வந்து கழுவி அடுக்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் எப்போவுமே நான் பண்ணுவேன். ஸோ இந்த ரிமோட் வந்து பாருங்கள், இது வந்து வீடியோ ஆன் அண்ட் ரெக்கார்ட் வந்து பண்ணுறதுக்கான ஒரு ரிமோட்டு. இதை வந்து எழில் வந்து விளையாடி வந்துட்டு இதை வந்து உடச்சிட்டான். ஸோ அதை வந்து நான் திருப்பி அதை அரேஞ்ச் பண்ணணும்னு அதுக்காகவே முன்னாடியே வச்சுருக்கேன். பட் ரெகுலராக நான் வந்து மறந்துடுறேன் மற்ற ஒர்க்கில். ஸோ இன்றைக்கி வந்து நான் டீக்ளட்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அண்ட் மெடிசன் ஐட்டம்ஸ் தான் வந்து நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். இந்த கபோர்டில் வந்துட்டு ரெகுலராக புக்ஸ் ஐட்டமும், தம்பியினுடைய ஸ்டேஷ்னரி, என்னுடைய நோட்டு, டைரிஸ் மெயின்டைன் பண்ணுறது, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸும், லைக் அந்த மெடிசன் ஐட்டம்ஸ் பாப்பாவுடையது, இதெல்லாமே வந்து இந்த கபோர்டில் தான் இருக்கும். ஸோ இதை வந்து இன்னைக்கு டீக்ளாட்டரை வந்து பண்ணி தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்துடலான்னு எடுத்தேன். ஸோ இது வந்து தம்பியினுடைய பென்சில் பாக்ஸு. அவன் டெய்லியும் 2 பென்சில் 3 பென்சில் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவான், தொலைச்சிட்டு வந்துடுவான். ஸோ அதனால் வந்து அதை ஹைட் பண்ணி அந்த இடத்துல மறைச்சி வச்சுருக்கேன். ஸோ 2 நிமிஷம் தான் இந்த 2 ரேக்கையும் வந்துட்டு நான் வந்து 2 ஷெல்ஃபையுமே வந்துட்டு நான் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதில் மேலே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டேன். ஸோ மேலே வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது அதில் நிறைய மேகசைன்ஸும் புக்ஸும் வந்து இருந்தது. அதையெல்லாம் எடுத்து மேலே வச்சுருந்தேன். சரி, எடை போடுறதுக்கு வந்து நம்ம போட்டுடலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதையுமே எடுத்துட்டு இப்போ அந்த இடத்த எல்லாமே டஸ்ட் பண்ணி எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக ஒரு தடவை தான் நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா டஸ்ட் பண்ணி எல்லாமே எடுத்துட்டதுனால புக் ஷெல்ஃபை மட்டும் ஜஸ்ட்டு ஒரு துணி வச்சுட்டு துடைச்சி அந்த இடத்துல ஏதாவது அட்டூரோ பூச்சியோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் அதை வந்து தொடச்சி மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் இன்ன வரைக்கும் கை வச்சு எடுக்காத பொருள், அது அப்படியே மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது. அதில் பெருசாக ஒன்றும் நான் கலைச்சி வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அதனால நான் அதை அப்படியே ரீஅரேஞ்ச் மட்டும் அப்படியே பண்ணி தொடச்சி மட்டும் நான் வச்சுட்டேன். மற்ற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துகிட்டு தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையுமே பிரிக்க போகிறோம். ஸோ மினிமலாக இருக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் அந்த பொருளை எந்த அளவுக்கு விரும்புகிறேன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எனக்கு வந்து ரொம்பவே நெருக்கமானது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது, நான் ரொம்ப விரும்பி பார்த்து பார்த்து அதை தேடி தேடி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஓகே, அதை வந்து நம்ம வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயமா அப்படிங்கிறத யோசிங்க. எப்போவுமே டீக்ளாட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சில கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க. இந்த பொருள் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். அதே மாதிரி இது எவ்வளோ நாள் வந்து நம்ம உபயோகிக்க போகிறோம், ரொம்ப நாள் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோமா, இது வந்து நம்மளுடைய ஆசைக்காக வாங்கியிருப்பாமா, விருப்பப்பட்டிருக்கு, நான் பார்த்தேன், டக்குன்னு ஒரு வெப்சைட்டில் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது, இல்லை அப்படின்னா இன்னொருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது நல்லா இருந்தது, அதனால நான் வாங்கினேன் அப்படிங்கிறதா, இல்லை எனக்கு தேவை இருந்துச்சு அதனால நான் வாங்கியிருக்கேனா அப்படிங்கிறத பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இந்த பொருள் கூட உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு கேட்டாங்க, அதனால இந்த நான் பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. ஸோ இந்த கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டை கிளட்டர்
இல்லாமல் ரொம்ப மினிமலாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு வந்து பாருங்கள். அண்ட் நிறைய பேர் எங்கிட்ட இருந்து நிறைய பொருட்களை வந்து நான் கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா என்னால் வந்து அது அவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியாது, யூஸே இல்லை அப்படிங்கிறதுனால நான் கொடுத்துட்டேன். லைக் வந்து ஒரு இரும்பு கட்டல் வந்து நான் கொடுத்துட்டேன். அப்பப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்டை வந்துட்டு ரீயூஸ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா கொடுக்கறதுக்கோ பாருங்கள். ஸோ ஒரு சின்ன ஒரு தண்ணி பிரேக் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ வந்து சம்மர் வந்து இன்னும் முழுசாக ஸ்டார்ட் ஆகலை, லைட்டாக இப்போ ஸ்டார்ட் ஆனதுக்கே வந்துட்டு வெயில் வந்து அவ்வளோ கொளுத்தி எடுக்குது. கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் வந்து லேடிஸ் வந்து வீட்லேயே இருந்தால் கூட நிறைய தண்ணி அப்படிங்கிறது வந்து குடிங்க. ஒரு வாட்டர் பாட்டில் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும் அப்படிங்கிற கான்சியஸ் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நிறைய தண்ணி வந்து குடிங்க. வீட்டில் வந்து நிறையா வந்து மதிய டைமில் வந்து ஜூஸ் ஏதாவது வந்து லெமன் வந்து மெயினாக வந்து லெமன், அதில் வந்து சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வெயில் காலத்தில். ஸோ அதில் வந்துட்டு சுகருக்கு பதிலாக கொஞ்சம் கூட உப்புமே சேர்த்து வந்து குடிங்க. செம்பருத்தி பூவில் வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். தர்பூசணி பழம் இந்த மாதிரி நல்லா நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கோங்க. அது ரொம்ப உங்களுடைய வெயில் காலத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு உடல் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், ஸ்கின்னையுமே வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா வந்து பார்த்துக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த விஷயங்கள் வந்துட்டு நான் எப்போவுமே வீட்டில் வந்து கிளீனிங்காக எடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ரூம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் மெயின்டைன் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு கிளீனிங் ஒர்க், ரெகுலராக இருக்கிற கிளீனிங் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த டேக்கு வீடெல்லாம் கூட்டி தொடச்சி வீட்டில் பண்ண வேண்டிய ரெகுலர் ரொட்டீன்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு டீக்ளேட்டருக்காக ஒரு டைம் வந்து நான் ஒதுக்கியிருக்கேன். ஸோ இந்த கிளீனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸ்குள்ளேயே நான் வந்து முடிச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங்கில் வந்து உங்களுக்கு அப்படி தெரியலாம், பட் ரொம்ப கம்மியான நேரத்தில் வந்து நான் முடிச்சிட்டேன். இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் டஸ்ட்டு வந்து படியுதோ அப்போல்லாம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிருங்க. இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மார்னிங் டைம் வந்து எளியில் வந்து நான் அனுப்புகிறப்போ எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ அந்த டைம் நான் க்ளீன் பண்ண மாட்டேன். ஈவினிங் வந்து தம்பியை கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் வீடெல்லாம் கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தம்பியை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக போவேன். ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, ஒரு கிளாத் எப்போவுமே அந்த கபோர்டில் வச்சுருப்பேன். அதை வந்துட்டு கரெக்டாக தொடச்சி விட்டுட்டு கீழே டஸ்ட்டு தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் கூட்டி விட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கும்போது டெய்லியும் படிகிற டஸ்ட்டை டெய்லி நம்ம கூட்டுறது மூலிமா ரொம்ப ஈஸியாக நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு முடியும். இப்படி நீங்கள் பண்ணும்போது தான் இப்படி இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் எடுத்து க்ளீன் பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ், ½ an hour மோஸ்ட்லி அதுலேயே வந்து உங்களால் க்ளீன் பண்ணிடுறதுக்கு வந்து உங்களுக்கு முடியும். ஸோ நான் அந்த எடுத்த மேகசைன்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஒரே பண்டலாக வந்து கட்டி எடுத்து வச்சுட்டேன். ஸோ முன்னாடியே வச்சுருந்தா தான் நம்ம வந்து வண்டி ஏதாவது வரும்போது பழைய புக்கு அட்டை இதெல்லாம் வாங்குறதுக்கு வரும்போது நம்ம டக்குன்னு தூக்கி போட்டுற முடியும் அப்படிங்கிறதுனால எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஒன் மோர் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் வீடு வந்து க்ளீன் பண்ணுறீங்க, டீப் க்ளீன் பண்ணுறீங்கன்னா ஓகே. இந்த மாதிரி குட்டி குட்டியான ஒரு போர்ஷனை மட்டும் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணுறீங்க, க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கவர் வந்து பக்கத்தில் வந்து வச்சுக்கோங்க. உங்கள் கையில் சேர்ற குப்பைகள் வேஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அதில் போட்டுட்டீங்க அப்படின்னா கீழே இடம் வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாக வந்து இருக்கும். நிறைய பொருளெல்லாம் கீழே போட்டு குப்பை ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம அதை கூட்டிட்டு மறுபடியும் துடைக்கும் போது அந்த வேலைகள் வந்து இன்னும் அதிகமாக நம்மளுக்கு ஆகும். ஸோ அதனால் எவ்வளோ வேலைகளை எவ்வளோ ஸ்மார்ட்டாக ரொம்ப கம்மியாக வந்து செய்ய முடியுமோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் என்னுடைய ஸ்டேஷ்னரி ஐட்டமாக இருக்கட்டும், ஃபேன்சி ஐட்டமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு மொபைல் பாக்ஸில் தான் வந்து இப்போ வரைக்கும் போட்டு வச்சிட்ருக்கேன். நான் ஆன்லைனில் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் வந்து பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வந்து பார்ப்பேன். ஸோ இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்காக. பட் இப்போ வரைக்கும் எனக்கு என்ன தோணுன்னா, இதுலேயே நல்லா தானே இருக்குது. ஸோ நம்ம தேவைப்படும் போது அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை அப்படியே விட்டு வந்து வச்சுருக்கேன் நான். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் எப்போவுமே சொல்லுவார், நான் இன்னைக்கு உனக்கு வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருக்கிற ப்ராடக்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நாள் எப்பெல்லாம் ஃபர்னிச்சர் பார்க்குறோமோ அந்த சைடு போகிறோமோ அப்போல்லாம் சொல்லுவார், உனக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அதனாலேயே வந்துட்டு நான் என்னென்னா இன்னும் நான் இந்த என்னுடைய கிளிப்ஸ்
ஹேர் கிளிப்ஸு இந்த மாதிரியான க்ரீம்ஸ் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக எந்த ஒரு இடத்தையுமே இது பண்ணதில்லை. ஸோ அது எப்போவாவது வாங்கும்போது நம்ம அதுக்கு தேவையான ப்ராடக்ட் வாங்கி அதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பட் எனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் அது என்னமோ தெரில, அவருக்கு வந்து ரொம்ப நாளாக அது வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான், அதனால தான் இந்த பாக்ஸில் நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன் வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். இந்த மெடிசன் இன்னும் சீல் வந்து நம்ம உடைக்கல. ஸோ அதை மட்டும் தனியாக வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து பேராசெட்டமால் தான். குழந்தைங்களுக்கு சளியோ காய்ச்சலோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுத்துக்கலாம். அது எம்எல் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் உங்களுடைய கை கணிசமெல்லாம் ஊற்றுற மாதிரி இருந்ததுன்னா தயவுசெய்து இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டான என்ன ஏஜுக்கு என்ன எம்எல் குடுக்கணுங்கிற வந்து ப்ராப்பராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னோட சிஸ்டர் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறதுனால இன்கேஸ் நான் மறந்துட்டேன்னா கூட நான் அவங்கக்கிட்ட ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் வந்து கொடுப்பேன். ஸோ மெடிசன் விஷயத்தில் குழந்தைகள் விஷயத்தில் தயவு செய்து அலட்சியமாக உங்களுடைய கை கணிசமாக ஒரு மூடி ஊற்றலாம் 1.5 மூடி ஊற்றலான்னு ஊற்றிடாதீங்க. இந்த மெடிசன் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக நான் எப்போவுமே ஒரு ஸ்வீட் பாக்ஸில் வந்துட்டு அப்படியே எல்லா பாட்டிலும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு எப்போ நான் க்ளீன் பண்ணி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஒன்ஸ் ஒரு ஃபீவரோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ சளியோ ஏதாவது ஒன்று வந்துட்டு உடனே ரிலீஃப் ஆகுறாங்க இல்லையா, அந்த வித்தின் வீக்லேயே வந்துட்டு நான் இந்த மெடிசன் எல்லாத்தையும் எடுத்துருவேன். ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிற்று பூச்சி, வயிறு குழந்தைகளுக்கு வயிறு க்ளீன் பண்ணுறதுக்காக கொடுக்குறது, அது வந்து எழிலுக்காக வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ப்ராடக்டை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டேப்லெட் இருக்குன்னா குழந்தைகளுக்கு சளி இருமலுக்கு அண்ட் பாப்பாவுக்கு வந்துட்டு ஜீரணிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய டேப்லெட் இது எல்லாமே வந்து இருந்தது. இப்போ அந்த சீசன் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த ஃபீவர் இதெல்லாம் முடிஞ்சதுமே இப்போ வந்து நான் இதை பிரேக் பண்ணி இது எல்லாத்தையுமே எடுத்துறேன். நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா மருந்து டப்பாவை வீட்டில் நிறைய வச்சுருக்கிற மாதிரி, அதுவும் ஃப்ரண்ட்டில் வந்து வீட்டில் உள்ளே வரும்போதே ஹாலில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு மைண்ட் வந்து நம்ம ஓகே நம்ம டவுனாக தான் இருக்கோம், ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே நான் அந்த மெடிசன் மட்டும் நான் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து அப்படியே நான் வந்து த்ரோ பண்ணிடுவேன். எனக்கு வந்து அது ஒரு நெகட்டிவாக ஃபீல் ஆகிற மாதிரி எனக்கு தோணும். அந்த இடத்த எப்போவுமே நான் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். ஸோ எமர்ஜென்சியாக இருக்கிறத மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து அந்த 2 மெடிசன் மட்டும் வைக்கிறேன். அண்ட் அந்த கவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் இருக்குது. இதை நம்ம தனியாக வந்து டீக்ளட்டர் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த கபோர்டை க்ளீன் பண்ணினதில் இவ்வளோ மெடிசன் பாக்ஸும் அண்டு அந்த பவுடர் பாக்ஸு இந்த மாதிரியான பிளாஸ்டிக் ஐட்டமும் இவ்வளோ விஷயங்களும் நம்ம வேண்டான்னு சொல்லி நம்ம த்ரோ பண்ணுறதுக்காக எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் வந்து ஒரு கவரில் வந்து நம்ம போட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாக எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதில் இந்த குப்பை தான் வந்து அடைஞ்சிருந்திருக்கு. ஸோ இந்த குப்பையும் தனியாக ஒரு கவரில் வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த மேகசைன்ஸ் எல்லாத்தையுமே இந்த கபோர்டில் ஃப்ரண்ட்டில் முன்னாடியே வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நான் வந்த உடனே வண்டி வரும்போது எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஒரு பேக் வந்து எனக்கு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மேலே கைப்பிடி கிழிஞ்சிருந்துச்சு. ஸோ அதில் எல்லாத்தையுமே இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு வந்து எடுத்து வச்சிடுறேன். அண்ட் இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கிளீனிங் பிளாக்லேயே வந்து பார்த்துருப்போம், நிறையா இருந்திருக்கும். அது போக இந்த மாதிரியான பிளாஸ்டிக் இருக்கிற வேண்டான்னு சொல்லி இருக்கிற பிளாஸ்டிக்ஸையும் இந்த கபோர்ட்லேருந்து மறுபடியும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் மட்டும் நான் வந்து பண்ணி வைக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம் இதை, அதனால தான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் அந்த கவரில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு க்ரீன் கலர் கவரில் அதில் வந்து நிறைய ஜெராக்ஸ் வந்து இருக்குது. நம்ம அப்பப்போ அஃபீஷியலாக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எடுப்போம் இல்லையா, அப்போ அந்த ஜெராக்ஸ் எடுத்தது அன்வான்டாக கிறுக்குனது இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதில் அதையும் ரெண்டாவது என்னுடைய பர்ஸையும் நிறையா வந்து பர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அதனால எதில் இருக்குங்கிறதே ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியே விஷயங்களையும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, லைசன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த பாஸ்புக்கு இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் அதில் தேவையில்லைன்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து டீக்ளட்டர் வந்து பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோஸுமே வந்து இனி வரும். ஸோ இப்போ வந்துட்டு நான் 2 விஷயங்களை தான் டீக்ளட்டர் வந்து பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். ஸோ இப்போ இந்த கவர் வந்து நான் காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாரியில் வந்த ஒரு கவர். ஸோ இதை வந்து நான் எதுக்காக வச்சுருக்கேன்னா ஃப்ரிட்ஜ் வந்து டீக்ளட்டர் பண்ணும்போது அதில் வந்து போட்டுக்கிறதுக்காக வந்து வச்சுருக்கேன்.
அண்ட் இந்த சீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தூரிகாக்காக நான் வந்து ஒரு கவிதை வந்து எழுதியிருக்கேன். ஸோ, அப்பப்போ தோன்றது இந்த மாரி ஷீட்ல எழுதிருவேன். அதுக்கப்புறம் என்னுடைய டைரியில வந்துட்டு ரீரைட் வந்து பண்ணி வச்சுப்பேன். ஸோ, அதுக்கப்புறம் குட்டி குட்டியான டைரீஸ் எல்லாத்தையுமே என்னுடைய இது இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் வந்து அரேஞ்ச் வந்து நான் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ஃபைனலி மேலே எவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ இருந்திருக்குன்னு பாருங்க. இப்ப அது எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்லயே நான் இது எல்லாத்தையுமே வந்து நான் பண்ணி முடிச்சுட்டேன். அதே மாதிரி என்னுடைய கிச்சன வந்து ரொம்ப மினிமலா மாத்துறதுக்காக அண்ட் டீக்ளட்டரிங் பண்றதுக்காகவும் நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்துட்டு சீக்கிரமா வந்துட்டு ஒரு வீடியோவா போடுறேன். அண்ட் இந்த ஜெராக்ஸ் காப்பி அண்ட் என்னுடைய அஃபிஷியலா கொண்டு போக வச்சிருக்கக்கூடிய பர்ஸ், பேங்க் செக்டார்ல இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ரீஅரேஞ்ச் வந்து பண்ண போறேன் அப்படிங்கிறதையும் வீடியோஸ் வந்து நான் சீக்கிரமா வந்து அப்லோட் பண்றேன். ஸோ அது எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு நெறைய ப்ராடக்ட்னுடைய ரிவ்யூஸ் வந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளுமே கிளீனிங் வந்து எப்படியெல்லாம் நம்ம பண்றது மூலியமா நம்மளுடைய வீட இன்னும் ரொம்ப அழகா வந்து மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸையுமே இந்த சேனல்ல வந்து போஸ்ட் பண்றேன்.